தேடுவே என் ஜீவனாளெல்லாம் என் ஜீவனாளெல்லாம் என் ஜீவனாளெல்லாம் நன்றியால் பாடுவே என் தேவன் இயேசுவை. கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள். கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள். போதா நாவுகள் போதா நாவுகள் உம்மை பாட கீதங்கள் உம்மை பாட கீதங்கள் நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. சோத்திரம் 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 இயேசுவுக்கே சோத்திரம் 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 தேவனுக்கே. தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே. தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே. மருளும் வேளையில் மருளும் வேளையில் அவர் மாறா அன்பனே. அவர் மாறா அன்பனே நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. சோத்திரம் 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 தேவனுக்கே சோத்திரம் 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 இயேசுவுக்கே. கண்ணீர் துளிகளை துடைத்த கரங்களே என் கண்ணீர் துளிகளை துடைத்த கரங்களே. தளர்ந்த வேளையில் நான் தளர்ந்த வேளையில் என்னை சுமந்த தோள்களே என்னை சுமந்த தோள்களே நன்றியால் பாடுவே என் தேவன் இயேசுவை. அவர் பாதம் தேடுவே அவர் பாதம் தேடுவே என் ஜீவனாளெல்லாம் என் ஜீவனாளெல்லாம் என் ஜீவனாளெல்லாம் நன்றியால் பாடுவே என் தேவன் இயேசுவை.
பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. நாளிலேயும் ஆண்டவரே அடிமைக்கு செய்து கொடுப்பதற்கு கிருபை பாராட்டுக்காக உமக்கு நன்றி. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய வருடத்தையும் காணிச்சது கிருபைக்காக உமக்கு நன்றி. முதல் வாரத்திலேயும் செய்து கொடுப்பதற்கு நீர் என் மேல் பாராட்டின அன்புக்காக உமக்கு நன்றி. என்னோட நீர் பேசும் சுவாமி, என் மூலமாக உமக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் நீர் பேசும் உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்த நாமத்திற்கு சோசனம் உண்டாக. திருமூர்த்தி மூலமாக உங்கள் அனைவரையும் புதிய ஆண்டில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு கிரேட்ஃபுல்னஸ், நன்றி உணர்வு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் சோசனம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 12 வயதுள்ள ஒரு டேவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பையனுக்கு அவன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே கிடையாது. அப்படி அவன் பிறந்தான். எனவே அவர்கள் டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணினார்கள், அவனுக்கு அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பிளான் பண்ணினார்கள். ஆனால் அவனை எங்கே வைத்திருப்பான்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் கும்பலுக்குள்ளாலே தான் அவன் இத்தனை 12 ஆண்டுகளும் அவன் இருந்தான். அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிந்த உடனே டாக்டர்ஸ் அவனை கேட்டார்கள், இந்த பிளாஸ்டிக் கும்பலிலிருந்து உன்னை வெளியில் எடுத்த உடனே முதலிலே என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறாய் என்று அவனை கேட்ட உடனே அவன் சொன்னான், என்னுடைய அம்மாவுடைய கரத்தை பிடித்து காலில் ஒன்று போடாதபடி புல் தரையில் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று சொன்னான். ஏனென்றால் இந்த தாய் இத்தனை ஆண்டுகள் அவ்வளோ பத்திரமாக அந்த மகனை பார்த்து வந்த ஒரு காரணத்தினால் முதலில் அவன் நினைத்தது நான் ஓட வேண்டும், விளையாட வேண்டும், பிள்ளைகளோடு சேர வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. அம்மாவுடைய கரத்தை பிடித்து புல் தரையில் அவன் நடக்க வேண்டும் என்று சொன்னானான். அதுதான் சொன்னானாம். பார்க்கும்போது நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை உருவாக்கி நம்மை போஷித்து நம்மளை பராமரித்து வந்த தேவனை, இத்தனை ஆண்டுகளும் நம்மை பாதுகாத்து வந்த தேவனை தேவனுக்கு நாம் சோசம் செலுத்த வேண்டும். என்ன செய்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் எந்த நேரத்திலும் நன்றாக நமக்கு கேட்டதெல்லாம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, எந்த நேரத்திலையும் ஆண்டவருக்கு நாம் சோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். நம்மேல் கொண்ட ஒரு சித்தம் என்னவென்றால் நாம் அவருக்கு துதிகளை ஏறெடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வசனத்திலே பார்த்தோம். எனவே நாம் சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், சில விண்ணப்பங்களை ஆண்டோடு வைத்து விட்டு ஜப குறிப்பில் வைத்து விட்டு நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ரொம்ப ஒரு மனது ரொம்ப வேதனையாகி விடுறது. அது வரையும் நல்ல உற்சாகமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தோசம் செலுத்தி கொண்டு இருந்தாலும் காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் உடனே நமக்கு ஒரு சோர் வந்து விடுறது. ஆயிலத்து போகிறதை நிறுத்தி விடுகிறோம், எல்லாவற்றிலும் குறைவுகளை குறைத்து விடுகிறோம். ஆனால் அப்படி இல்லை, எந்த நிலைமையிலையும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம், அவர்கள் நன்றாக இருந்த நேரத்திலே ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டார். கஷ்டங்கள் வரும்போது முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். இல்லை, எல்லாம் உடனேயே கிடைக்க வேண்டும், எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தது தான். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். எல்லாம் இப்பொழுது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது. உடனடியாக தோசை மாவு, இட்லி மாவு, புட்டு மாவு, எதை எடுத்தாலும் உடனே நமக்கு இருக்கிறதுனால் அதே போல் நாம் நினைக்கிறோம், நாம் நினைத்ததெல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விதையை நாம் விதைக்கும் போது, மண்ணிலே நாம் தோண்டி வைக்கும்போது அது உடனே அடுத்த நாளே முளை வந்து விடாது, அது முளைத்து விடாது. சரி, ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்கிறது, அதற்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆனால் நாம் அது முளைக்கவில்லை என்று சொல்லி அதற்கு தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்கணும். நாம் செய்ய வேண்டும். அதை முளைக்க அந்த விதையை மண்ணில் வைத்த பிறகு தினந்தோறும் சிறிதளவாக முதலில் தண்ணி விட வேண்டும். கொஞ்சம் வளர்ந்தவுடன் இன்னும் கூடுதலாக தண்ணி விட வேண்டும். இப்படியாக பல காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் நமக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை. அந்த நேரத்திலே நாம் சோர்ந்து விடுகிறோம். இந்த ட்ரையல் நேரத்திலே நாம் சோர்ந்து விடுகிறோம். யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த சோதனை நமக்கு விசுவாச பரீட்சை எதை கொடுக்குறதுன்னு சொன்னால் பொறுமையை கொடுக்கிறது. நாம் ஒருவேளை ஆண்டவரிடம் ஜெபித்து அது நடக்க தாமதமாக இருந்தால் அதற்காக நடக்காது என்று சொல்ல முடியாது. அந்த விதையானது அது அமைதியாக இருந்தாலும் அதற்குள்ளே உயிர் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே நாட்கள் வரும்போது நாம் தண்ணீரை விடும்போது அது முளைத்து வருகிறது. போல் நாம் அப்படியே நம்ம காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னால் அவனோட ஜெபிக்க வேண்டும். அவனோட தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒரு உற்சாகத்தின் ஆவியோடு சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபித்தோம் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். 3 விதமான மக்களை நாம் பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ், 3 விதமான மக்களை நாம் பார்க்கலாம். இந்த நன்றி செலுத்துவதிலே ஒரு விதமான மக்கள் என்னென்னு சொன்னால், நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு
ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொல்வார்கள். எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்த உடனே, ஜெபத்திலே வைத்ததெல்லாம் நம் கிடைத்த உடனே ஆண்டவருக்கு சந்தோஷமாக அவருக்கு சோஸ்திரம் செய்யக்கூடிய ஒரு குரூப் உண்டு. வேதாந்தத்திலே பார்க்கிறோம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த உடனே வெட்டாந்தரையாக அதை ஆண்டவர் கடக்க செய்தார். தண்ணீரானது 2 பக்கம் மதில் போல நின்றது. இவர் வெட்டாந்தரிலே நடந்து அந்த போல் அதை தாண்டினார். சிவந்த சமுத்திரத்தை தாண்டினார்கள். பின்னாலே வந்த பார்வோன் சேனை அது எல்லாமே புரண்டு அதில் விழுந்து அவர்கள் மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இவர் தாண்டி வரும்போது நம்ம யாத்திரா புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் நன்றி செலுத்த சோசம் சொல்லி பாடுகிறார்கள். யாத்திரா புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, இங்கே 1வது அதிகாரத்தில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால், மோசே இஸ்ரவேல் புத்திரன் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு ஆண்டவரை துதித்து பாடினார்கள். 11வது வசனத்திலே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறமாய உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவர்கள் பாடினார்கள். ஆரோனுடைய சகோதரியான மிரியாமும் தம்புரை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் நடனமாடி பாடினார்கள். பின்னாலே பார்க்கும்போது அவர்களுடன் சேர்ந்த அநேக பெண்களும் பாடி நடனமாடி கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். நன்மையான காரியங்கள் நடந்த உடனே அப்படி துதிக்கக்கூடிய ஒரு குரூப் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பார்த்தோம் கொஞ்ச நாள் பிறகு ஏதாவது சரியாக நடக்கவில்லைன்னு சொன்னால் தெரியும் முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். இந்த முறுமுறுப்பின் ஆவி என்பது அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதுக்கு முன்பு தண்ணீர், அதுக்கு பிறகு தண்ணீர் மாறாவின் கசப்பாக இருந்தது, உடனே முறுமுறுத்தார்கள். இன்னும் 8ஆம் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே 12 கோத்திரங்களிலிருந்து வேவு பார்ப்பதற்காக மோசே அனுப்புகிறான், ஒரு தலைவர்களை அனுப்புகிறான். அங்கே 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்து மக்களை ரொம்ப மன வேதனைப்படுத்தினார்கள். அவர்கள் எல்லாம் புலம்பினார், அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் கொண்டு வந்த செய்தியை பார்த்து மக்கள் எல்லாம் பயங்கரமாக அவர்கள் துக்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். யோசுவாவும் காலேப்பும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம எளிதாக அதை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இவர்களோ அவர்கள் முன்பதாக அந்த இடத்தில் உள்ளவர்களை ராட்சசமாக இருக்கிறார்கள், அவர்கள் முன்பதாக நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லி துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். என்ன நடந்தது? இவர்கள் புலம்பார முறுமுறுத்தார்கள். அங்கே எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா, அந்த வனாந்திரத்திலே மாண்டிருந்தால் செத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்றெல்லாம் சொன்னார்கள். அவள் வார்த்தையின்படி நடந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மேலே கோபம் கொண்டார். இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு அற்புதமாக வழிநடத்தி வந்த தேவனை இங்கே அவர்கள் இந்த செய்தி சொன்ன உடனே எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். என்ன நடந்தது? 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே என்ன நடந்து இவர்கள் போய் கானான் தேசத்தை போய் அடைய முடியவில்லை. இந்த வனாந்திரத்திலே செத்தார்கள். எப்படி சொன்னார்களோ, அந்த வனாந்திரத்தில் நான் செத்தால் நன்றாக இருப்பேன் சொன்ன வார்த்தை அவர்கள் நடந்தது. ஆண்டு முறுமுறுப்பின் ஆவி என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால் நமக்கு தான் ஆபத்தை தவிர ஆண்டவர் நம்ம நிச்சயமாக கோவப்படுவார். நல்ல காரியம் நடக்கும்போது மட்டும் ஆண்டவரை துதிப்பது பெரிய காரியம் அல்ல. அதுதான் முதல் வகையான குரூப். 2வது பார்க்கும்போது, ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் நன்றி கூறுவார்கள். ஒரு விண்ணப்பத்தை அவனோட வைத்து விட்டு நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றியை ஏற்கக்கூடிய ஒரு குரூப், ஒரு கூட்டத்தார் உண்டு. அதான் நான் பார்க்கிறோம். இப்போ வேதாகமத்திலே 2 புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே யோசபாத் ராஜா, இந்த யோசபாத் ராஜா இந்த ஜனங்களுக்கு எதிராக மோவாபியர், அம்மோனியர் என்னும் சேயீர் மலை தேசத்தவர்களுக்கு எதிர்த்து வருகிறார்கள். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், திரளான கூட்டம். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ கூட்டம் கிடையாது, அவ்வளோ படைப்பலமும் கிடையாது. இவர்கள் வந்த உடனே என்ன செய்வது தெரியவில்லை. யோசபாத் ராஜா கர்த்தரிடம் சொல்கிறார், ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உண்மையே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவருடன் அவர் கூறுகிறார். அவர் என்ன செய்கிறார்? எல்லாரையும் அழைக்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் பற்றி அதிகாலமே எழும்பி ஆலயத்திலே அங்கே முன்பதாக நின்று அவர் ஜபித்தார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் என்ன பண்ணினார்? ஒரு தைரியம் வருகிறது. நிச்சயமாக அங்கே பார்க்கும்போது, அங்கே யெகாசியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது, நிச்சயமாக அவர்களை ஜெயிப்போம் என்று சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார்? யோசபாத் ராஜா எப்பொழுதுமே முதல்ல ஆர்மி நிற்கும் அந்த ஆடை அணிந்து இந்த யூனிஃபார்ம் போட்டு அவர்களுக்கு முன்பதாக
சோல்டர்ஸ் போர் வீரர்களுக்கு முன்பதாக இவர் என்ன செய்தார்? பாடல்களை முன்னே நிறுத்தினார். நல்ல கீத வாக்கியங்களோடு பாடக்கூடிய பாடல்களை முன்னே நிறுத்தினார். இவர்கள் என்ன பாட ஆரம்பித்தார்கள் சொன்னால், கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடத்தான் ஆரம்பித்தார்கள், துதிக்கத்தான் ஆரம்பித்தார்கள். தொடங்கி அவர் துதித்து முடிக்க கூட இல்லை. அதுக்கு முன்பதாகவே அவர் தொடங்கின போது என்ன நடந்தது? அந்த மோவாபியர், அம்மோனியர், சேர் மல்லத்திசர்களாலே ஒரு ஆண்டவர் ஆவியை அனுப்பினார். அவர்களுக்குள்ளாவே அவர்கள் விரோதம் உண்டை கலகம் பண்ணி சண்டை போட்டு அவர்கள் எல்லோரும் மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். யாருமே மீண்டு இருக்கவில்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். பார்க்கும்போது அங்கு பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே பிரச்சனைகளை மத்தியிலே, அதாவது பிரச்சனைகள், ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ என்பதற்கு ஜெயித்த பிறகு அவர் துதிக்கவில்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு கூட்டம் நமக்கு எதிராக வந்திருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அந்த நேரத்திலே துதிப்பதற்காக ஆட்களை வைத்த உடனே ஜபமும் துதியும் உபவாசமும் அங்கே இருந்தது. இந்த உடனே தனக்கு எதிராக வந்த எதிரிகள் தான், அவருக்குள்ளாலே சண்டை போட்டு மாண்டு போனார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இது 2வது வகையான ஒரு குரூப். ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு சோசம் சொல்கிற ஒரு குரூப். 3வது குரூப்பை பார்த்தோம்னு சொன்னால், பிரச்சனை மத்தியிலே கடந்து செல்லும்போது ஆண்டவருக்கு நன்றி துதிகளை ஏறெடுக்கிற ஒரு குரூப் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேல் மட்டுமல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் 3 பேரும் கூட பார்க்கிறோம். தரியு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும்போது தானியேல் எல்லாவற்றும் 3 நேரம் அவர் எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர். இவர் மேலே எப்படியாவது இவரை தூக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணின அவன் கூட இருந்த மற்றவெல்லாம் பிரபுக்கள், பெரிய தலைவர்கள் என்ன பண்ணி சொன்னால், இவன் ஜெபத்தை வைத்ததை மாட்ட முடியும் என்று சொல்லி ராஜாவிடம், ராஜா 30 நாட்களுக்குள் யாரும் வேறு தேவனையோ அல்லது வேறு மக்களிடமோ யாருமே முறையிடக்கூடாது, அப்படி முறையிட்டால் அவர்களை சிங்க குகையில் சிங்க கெபியில் போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் சொல்லி, அவர் அதற்கு ஓகே என்று சொல்லி அந்த ஆணை பிறப்பிக்க அவர் சரியென்று சொல்லிவிட்டார். என்ன நடந்து தெரியும், தானியேலுக்கு தெரியும். இப்படி இருக்கிறதே, நம்மை சிங்க குப்பையில் கெபியிலே கொண்டு போட்டு விடலென்று அவர் பயப்படவே இல்லை. அவர் எப்போதும் ஆண்டவரை 3 நேரம் அவர் துதித்து அவர் ஜெபிப்பற போல அங்கே போனார். மேல் அறையிலே போய் அங்கே எருசலேமுக்கு எதிரே பல்லணிகளுக்கு அதற்கு எதிராக நின்று அவர் 3 நேரம் தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவருக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. இந்த நடந்தது. போட்டால் ராஜாவுடன் சங்கதியை சொன்ன உடனே அதை சிங்க கெபியிலே அவன் போடப்பட்டான். ஆனால் ஆண்டவரோ தூதனை அனுப்பி அவரை சிங்கங்களுடைய வாயிலெல்லாம் கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எழும்பி வெளியிலே அவன் கொண்டு வரப்பட்டான் என்று பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது எதுவுமே அந்த பிரச்சனைகள் மத்தியிலே போய்கொண்டு இருக்கும்போது கூட அவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் என்ற அந்த அளவுக்கு இந்த விசுவாசத்தில் பரீட்சை வந்தால் கூட, இந்த ட்ரையல்ஸ் வந்தால் கூட அதிலே நிலைத்து நிற்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவள் அதுபோல் பொற்சிலை வணங்காவிட்டால், ராஜா அமைத்த அந்த பொற்சிலை வணங்காவிட்டால் அங்கே போட வேண்டும், அக்கினி சூழலில் போட வேண்டும் என்று சொல்லி அவனை பிறப்பிக்கப்பட்டது ராஜாவால். அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்களும் பயப்படவே இல்லை. அங்கே போடும்போது கொண்டு போனவர்கள் தான் மாண்டார் என்று பார்க்கிறோம், செத்தார் என்று பார்க்கிறோம். இவள் மேலே ஒரு ஸ்மெல் கூட இல்லை. அவர் என்ன சொல்கிறார்கள்? ராஜா தைரியமாக பேசுகிறார்கள். ராஜா, எங்களுடைய தேவனை எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்க போயில்லைன்னு சொல்லி அவ்வளோ தைரியம் ராஜாவுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி ராஜாவிடமே தைரியமாக பேசுவான்னு சொன்னால், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் பாடல்கள் என்று வரும்போது அந்த நேரத்திலே நேர்ப்பவன் தான் உண்மையிலேயே ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்று நான் சொல்ல முடியும். நல்லா சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும்போது ஆடலும் பாடலும் உபவாச கூட்டமும் அல்லது சோசர கூட்டமும் வைப்பனால் இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனையில் பாடல் என்று வரும்போது அந்த நேரத்தில் நாம் எவ்வளோ தூரம் ஆண்டவரை நாம் விசுவாசித்து நிலைத்திருக்கிறோமோ, ஆண்டவர் துதிக்கிறோமோ, அதுதான் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்னும் பார்க்கும்போது அந்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட பார்க்கிறோம். அவர் அந்த லாசருவே அந்த கல்லறையில் இருந்து எழுப்ப அங்கே போகும்போது என்ன கல்லை அவர் புரட்டினார்கள். அவர் என்ன செய்கிறார்? ஆண்டோட சோசிக்கிறார். அவருடைய சோத்த ஆண்டவரே கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்கிறார், என்னுடைய ஜபத்துக்கு நீ பதில் கொடுத்ததுக்காக, பிதாவே எனக்கு செவி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் நடப்பதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு சோசங்களை ஏறெடுக்கிறார் என்ன நடந்தது. மரித்து லாசரு உயிரோடு எழுந்தோன்னு பார்க்கிறோம். எனவே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த 3 குரூப்பில் எந்த குரூப்பிலே நாம் இருக்கிறோம் என்று சோதித்து பார்க்க வேண்டும். எனக்கு பல சோதனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும்
வந்து கூட தான் இருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளாக பல சோதனைகள் உண்டு, சில விசுவாச பரீட்சைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நிற்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். எந்த பிரச்சனை இதற்கு முன்பதாக கூட நான் ஜேடிகள் செய்து கொடுக்கும்போது பல நேரங்களில் ரீடெலிகாஸ்ட் உண்டு. ஆனால் இப்பொழுது இந்த 2 ஆண்டுகளும் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக அது இல்லாதபடி எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக, ஒருவேளை நான் நிப்பாட்டிவிட்டால் கூட மக்கள் சொல்லுவார்கள் ஏதோ இவர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் நாமம் அங்கே தூசிக்கப்படும். எனவே எப்படியாவது ஆண்டோடைய காரியங்களை செயலில் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு கால் எடுத்து வைத்து விட்டேன். நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நான் நிலைத்திருப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டு இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். கஷ்டங்கள் பாடுகள் என்பது நம்மோடு கூட வருவதுதான். இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது, எப்பொழுதும் ஸ்மூத்தாக போய்கொண்டிருந்தால். எனவே இந்த நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது அந்த நேரத்திலே எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோமோ அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது வந்து ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டால் வந்து அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பிறகு நமக்கு இன்னும் கூட அதில் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கும். தகப்பன் தானே, தாய் தானே, நமக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய ஒரு கிஃப்டாகவோ ஏதாவது நல்லா வாங்கி கொடுத்தால் அதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாதபடி அவர்கள் அதை வாங்கினால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்முடைய பிள்ளை நம்ம சொல்லவில்லை என்று சொல்லி, அதுபோல் நம்முடைய ஆண்டவரும் அவர் செய்கிற கொடுத்து பிரச்சனை கொடுத்திருந்த பிரச்சனை மத்தியிலேயும் கொடுத்து அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, பிரச்சனைகள் மத்தியிலேயும் தொடர்ந்து அதை விட கூடுதலாக என்னை நேசிக்கிறாளே என் மகள் என்று சொல்லி அவருடைய அமைதியாக இருந்தால் கூட சீக்கிரமாக நமக்கு அந்த ஒரு பதிலை தருவார். நமக்கு அந்த ஒரு விசுவாசம் வேண்டும். இதற்கு பிறகு பார்க்கும்போது ஆண்டவருக்கு மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் நாம் ஒரு சிறிய காரியத்தை நமக்கு செய்தால் கூட நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே நம்ம வேலை பார்க்குற இடமானாலும் சரி, நம்ம வீட்டில் வேலை பார்க்கணும்னாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு சிறிய தொழிலை சிறிய வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அவள் நமக்கு செய்கிற உதவியை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்படித்தான் சார்ல்ஸ் பிளம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு விமானப்படை அதிகாரி, அவர் 75 முறை இந்த போர் விமானங்களை அவர் இயக்கியிருக்கிறார். எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் இந்த வியட்நாம் போர் வந்த நேரத்திலே இவருடைய விமானத்தில் அந்த போர் விமானத்தில் போய் கொண்டிருக்கும்போது இவருடைய விமானத்தை ஏவுகணைகள் ஏவி அதை அழித்தார்கள், சுட்டார்கள். என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் அதில் உள்ள பேரசூட்டை எடுத்து அப்படியே கீழே இறங்கினார், இயக்கி கீழே இறங்கினார். அது இறங்கினதும் எங்கே போனதுன்னு சொன்னால் எதிரினுடைய அந்த எல்லைக்குள்ளே போய் தான் இறங்கினார். அவருடனே 6 ஆண்டுகள் அவரை சிறையில் வைத்திருந்தார்கள். சிறையில் வந்த பிறகு அவர் என்ன பண்ணான்னு சொன்னால், அந்த மிலிட்டரியில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா அந்த மாணவர்களுக்கும் இவர் பயிற்சி கொடுக்கும்போது இவர் சில கதைகள் எல்லாம் சொல்லுவார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது ஒரு முறை என்ன சொன்னால், இவரும் இவருடைய மனைவியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறார்கள். சாப்பிட போன உடனே எங்கள் எதிராக ஒருவர் வந்து, நீங்கள் சார்ல்ஸ் பிளம் தானே என்று அவர் கேட்டார். இவருக்கு உமக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன உடனே, நீங்கள் இந்த போர் விமானத்துக்கெல்லாம் பேரசூட்டை செய்ய வந்தான் நான். உங்கள் போர் விமானத்திலே நான் தான் அந்த ஒரு பேரசூட் இதை செய்து வைத்தேன். நன்றாக இயங்கியிருக்குமே என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், நன்றாக இயங்கவில்லை என்று சொன்னால் நான் வந்திருக்கேன், இந்த உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நான் போன இந்த விமானத்தை சுட்டார்கள். இந்த பேரசூட் மூலமாக தான் கீழே இறங்கினேன். எனக்கு உயிர் கிடைத்துன்னு சொன்னால் அந்த பேரசூட் மூலமாக தான் ஆண்டவருடைய கிருபையும் உண்டு என்று சொல்லிவிட்டு அவருக்கு நல்ல தேங்க்ஸ் சொன்னார். வீட்டுக்கு போன இரவு நேரத்தில் சிந்து பார்த்தார். நான் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு நாள் கூட இந்த ஒரு இவருக்கு நான் குட் மார்னிங் என்றோ அல்லது எப்படி இருக்கிறேன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் அந்த ஒருவர் பண்ணின ஒரு பேரசூட் செய்த ஒரு காரணத்தால், அவர் அமைத்து வைத்த ஒரு காரணத்தால் தானே என்னுடைய உயிர் தப்பியதுன்னு சொல்லி ரொம்ப அவருக்கு மனவேதனையாக இருந்ததாம். பாருங்கள், நாம் அப்படித்தான் பல வேளைகளிலே நமக்கு ஒரு சிறிய ஒரு உதவி செய்தால் கூட மறந்து விடணும். பெரிய பெரிய ஆட்கள் வந்து நம்ம செய்யும்போது அவர் செய்த ஒரு நன்றிக்கு பெரிதாக வெகுமதிகளையும் கிஃப்ட்களையும் வாங்கி கொடுத்து அவளை நாம் சந்தோஷப்படுத்துவோம். ஆனால் இந்த சிறியவர்களை யாருமே இதை பார்க்கறது கிடையாது, அவளை மதிப்பதும் கிடையாது. உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், இந்த சிறியர் நீங்கள் எது செய்யலோ அது எனக்கும் செய்தில்லை என்று அவரோட இயேசு கிறிஸ்து சொன்னார். சிறியவர்கள் என்று சொல்லி நாம் தள்ளிவிடவே கூடாது. எப்பொழுதுமே அவள் மூலமாக தான் நமக்கு பல ஆபத்தில் இருந்தால் கூட அவள் தைரியமாக வந்து நம்மை மீட்பார்கள். நான் கூட எங்களுடைய தோட்டத்திலே தென்னை மரங்கள் உண்டு. அப்பொழுது 2 ஆண்டுகளாக சரியான மழை இதற்கு முன்பதாக இல்லை. காய்களெல்லாம் ஒரு மாதிரி பெரிதாக காய்க்கவில்லை.
காய்ந்த காய்களை அவர்கள் எங்களுடைய தோட்டத்தில் வேலை பார்க்கிற முக்கியமான பட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயா, அவருடைய சகோதரன் 2 பேரும், அம்மா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதையெல்லாம் வெட்டி காய வைத்து எண்ணெய் எடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். நான் ஓகேன்னு சொன்னேன். அவர்கள் அதை வெட்டி டெரஸ்லேயே காய வைத்து அதை பக்குவமாக எடுத்து இடையிடையே காற்று பல எல்லாவற்றுக்கும் எல்லா இடைஞ்சலுக்கும் மத்தியிலையும் கூட அவர்கள் அதை சரியான நேரத்திலே காய வைத்து அதை ஆலையில் கொண்டு போய் கொடுத்து எண்ணெய் ஆக்கி தேங்காயை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நினைத்தேன், இவர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும், எண்ணெய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அப்படியே அதை அந்த கேனில் இருந்து சின்ன பாட்டிலில் விடுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணி மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவேன். ஆனால் மனசுக்குள்ளாலே ஒரு குற்ற உணர்வு, இவர்களால் தானே தேங்காய் நமக்கு கிடைத்தது இல்லை, இருந்தாலும் தேங்காயெல்லாம் அழுகி தானே போட்டிருப்பார்கள், ஆனால் பக்குவமாக செய்தார்களே, அவளுக்கு முதலில் கொடுக்க வேண்டும், இவ்வளோ நாள் தள்ளி வந்திருக்கேன்னு சொல்லி இப்போது ஒரு வாரத்துக்கு முன்பதாக தான் அவர்களுக்கு அதை எடுத்து அந்த பாட்டிலை கொடுத்தேன். என்ன சந்தோஷம், அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுதான் நாம் எந்த ஒரு சிறிய வேலையை நம்ம பார்த்தால் கூட அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நம் பரிசு பவுலுடைய பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய அந்த கடிதங்கள் எல்லாவற்றிலையுமே பார்த்தால் அவர் அநேகமாக நன்றி சொல்லியிருப்பார். அவளுக்கு யார் யார் என்ன உதவி செய்தார்களோ அதெல்லாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அந்த ஒரு தம்பதிகள் இவருக்கு அதிகமாக ஊழியத்தில் இவர் உதவினவர்கள். ரோமர் எழுதின நிருபத்திலே பார்த்தோம்னு சொன்னால் ரோமர் 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் எல்லா நிருபங்களையுமே மோஸ்ட்லி ஜெயிலில் இருந்து கொண்டு தான் அவர் எழுதி எல்லாருக்கும் அனுப்பினார். அனுப்பும்போது அவர் எல்லோரையுமே அவருக்கு உதவி செய்த ஒவ்வொரு நீங்கள் போய் வாழ்த்துங்கள் என்று சொல்லுவார். இதுபோல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பற்றி என்ன சொல்கிறான்னு சொன்னால் 16வது அதிகாரம் ரோமர் எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாளையும் வாழ்த்துங்கள், அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று அவர் சொல்லி மறக்கவில்லை. இவர்கள் ஊழியத்திலே ரொம்ப அவர்கள் உதவினவர்கள், வீட்டுக்கு திறந்து கொடுத்து ஊழியத்திற்காக அவர்கள் உதவினவர்கள். அவர் என்ன சொல்கிறார், என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தார்கள், அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, புறஜாதியார் கூட, புறஜாதியார் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அவர் மட்டுமல்ல, புறஜாதியார்கள் கூட இவரிடம் நன்றியர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அவர் சொல்கிறார். இன்னும் பார்க்கும்போது பின்னாலே பார்க்கும்போது மரியாள் திருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள், இன்னும் மரியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லி இப்படியாக எனக்காக மிகவும் பிரயாசப்பட்டாள் என்றெல்லாம் சொல்லி அவர் ஒவ்வொரு யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்தார்களோ அவளெல்லாம் வாழ்த்துங்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டான். பார்க்கும்போது நாம் இதனாலே நான் பார்த்த இந்த புதிய வருடத்தில் நாம் கால் எடுத்து வைக்கிறோம். இதற்கு முன்பதாக யாரையாலும் நமக்கு உதவி செய்திருப்பார்களோ அவள் நினைத்து பார்த்து இதுவரை நான் மறந்து விட்டேனே, எனக்கு என்ன எப்படி உதவி செய்தார்களே என்று சொல்லி ஞாபகமாக வைத்துக்கொண்டு அவளுக்கு சின்ன ஒரு கிஃப்டோ அல்லது நமக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் உண்மையிலே அது நமக்கு இன்னும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கூட்டி தருவார். எனவே நாம் பார்த்தோம் 3 விதமான மக்களை பார்த்தோம். ஒருவர் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அந்த குரூப் நன்றி சொல்வார்கள், பிரச்சனை வரும்போது முறுமுறுத்து விடுவார்கள். 2வது குரூப்பை பார்க்கும்போது அவள் அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்கள் தான் பார்த்து யோசபாத் ராஜாவையும் நாம் பார்த்தோம். இந்த மோவாப் அம்மோனியர் அந்த சேயர் நாட்டு மக்கள் அவர் எதிர்த்து வரும்போது அவருடைய கண்கள் எல்லாம் ஆண்டவர் நோக்கி இருந்தது. பாடல்களே தன்னுடைய ஆரம்பிக்க முன்பதாகவே ஆண்டவரை பாடி துதிப்பதற்காக அவர்களை முன்வைத்தார். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் பார்த்தோம். 3வது குரூப் எப்படி என்று சொன்னார், நல்ல இந்த கஷ்டங்கள் பாடுகள் இதற்கு வழியாக துன்பங்கள் மத்தியில் கடந்து செல்லும்போது அதை பார்க்காதபடி ஆண்டவருக்கு நன்றி கூற குரூப். பவுலும் சீலாவும் பார்க்கிற நடு ராத்திரிலே அவர்கள் சிறைச்சாலை இருக்கும்போது அங்கே நடு சிறைச்சாலையிலே கொண்டு வைக்கப்பட்டார். தொழுமரத்திலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது தான் 2 பேரும் ஆண்டவரை துதித்து பாடினார்னு சொல்ல இன்று பார்க்கிறோம் என்ன நடந்தது. சிறைச்சாலை கீழே அசைந்தது, மட்டுமல்ல பூமி அதிர்ந்தது, அவளுடைய கையில் கட்டப்பட்ட அதெல்லாம் கட்டெல்லாம் அவிழ்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கட்டுகள் நமக்கு பல கஷ்டங்கள் ப்ராப்ளங்கள் இருக்கிறது கூட நம்மளுடைய சில நேர்விசாரத்தினால் இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய வேளையிலே நன்றி சொல்லாதவர்களாக நாம் இருந்திருக்கலாம். இந்த புதிய வருடத்தில் கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தாலும் சரி நன்மை செய்யாவிட்டாலும் சரி எல்லாமே ஜோதியிலும் பிதாவாகிய வரத்திலிருந்து பிதாவிடமிருந்து நமக்கு வருது என்று பார்க்கிறோம். தாவீது என்ன சொல்கிறார், எல்லாமே நம்முடைய கருத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டதே நாங்கள் நமக்கு தருகிறோம் என்று சொல்லி தாவீது எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே வராத கஷ்டங்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு அவர் எத்தனை பாடல்களை அவர் எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் சோசம் செலுத்துறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நமக்கு சிறிய உதவி செய்தவர்கள் கூட மறக்காதபடி நாம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த புதிய ஆண்டிலே
இதுக்கு முன்பதாக செய்யவில்லை சொன்னால் நாம் செயல்படுவோம். அவனுடைய நாமும் நிச்சயமாக அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார், ஏற்றுள்ளது. ஒருபோதும் நம்முடைய ஜெபங்களை அவர் தள்ளுகிறவரல்ல. பிரச்சனையில் பாடிலிருந்து ஏன் வந்தது என்று சொல்லி நாம் அந்த முறுமுறுப்பின் ஆவியை நமக்கு ஒரு ஆபத்தானது. எப்படியாக இந்த 40 ஆண்டுகள் 40 இரவு எப்படியாக அவர்கள் ஆண்டவரை தூஷித்தார், ஆண்டவர் முறுமுறுத்தார்களோ, அந்த 40 நாட்கள் 40 ஆண்டுகளாக அவர்கள் வனாந்தரத்திலே அந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. 20 வயதுக்கு மேலே உள்ள யாருமே கானான் தேசத்திலே நுழையவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு இந்த புதிய ஆண்டிலே இதுவரை நாம் எந்திலே குறைப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் நிறைவு செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய ஆண்டிலே ஆசிரியப்பாராக. கர்த்தரை நாம் மட்டுமே ஜெபம் செய்வோம். சுவாமி அம்மை துதிக்கிறோம் ஐயா, அம்மை சோசிக்கிறோம். நாளிலே ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிற நாங்கள் உமக்கு நன்றி கூறுதை எதெல்லாம் குறைப்பட்டிருப்போமோ அதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒரு சிறிய உதவி செய்தால் கூட அல்ல எங்களுக்கு கஷ்டங்கள் பாடு வரும்போது கூட நிச்சயமாக ஆண்டவர் முடிவை தருவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக தொடர்ந்து உங்களுக்கு நன்றி சோசங்களை ஏறெடுக்க பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாகவும் கஷ்டங்கள் பாடலையே கடந்து செல்லும் போதும் உண்மை நாங்கள் துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு மட்டுமல்ல, மனிதர்களும் என்ன வேலையை எங்களுக்கு உதவிச்சிருப்பார்களோ அவர்களுக்கும் நாங்கள் ஒரு நன்றி சொல்ல முன்வர நிற்கிறது செய்யும். இந்த புதிய ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நிற்கிறவை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். உலகம் போய்கொண்டிருக்கிற பாதையை பார்த்தோம்னு சொன்னால் என்ன அடுத்த நிமிடத்தில் நடக்கும் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாத ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு உலகத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் நிச்சயமாக பாதுகாப்பை கொடுப்பீர், ஆசீர்வாதங்களை கொடுப்பீர். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் துதிகனமையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.